200 வேக்கண்ட் வரப்போகுது. இந்த 200 வேக்கண்ட்டில் பாஸ் பண்ணக்கூடிய இந்த தேர்வு ஒழுங்காக யாரெல்லாம் எழுதுறாங்க, நம்ம மாணவர்களாக இருந்தாங்கன்னா கட்டாயம் அவங்க எல்லாருமே வேலைக்கு போகிற மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் அமைச்சு கொடுக்க போகிறாங்க. வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி பார்க்கக்கூடிய செக்மெண்ட் என்ன, யூஜி டிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரப்போகுது. அதாவது ஆகஸ்ட் மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடக்க போகுதுன்னா ஏறத்தாழ நமக்கு ஒரு 90 நாட்கள் தான் வந்து இடைவெளி இருக்குது. இந்த 90 நாட்களில் ஒரு தேர்வு நம்ம வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னம்னா அதுக்கு 2 விஷயம் பார்த்தோன்னா முக்கியமானதாக இருக்கும். அந்த தேர்வுக்கு 90 நாள் படிக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து அவசியமாக இருக்கும். அந்த திட்டத்தின் கூடிய அந்த என்ன பாடத்தை நம்ம படிக்கிறதுக்கான சோர்ஸ் பார்த்தோன்னா வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு தலைப்புகளும் பார்த்தோன்னா வந்து நம்ம சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது இன்னந்த செக்மெண்ட்டை இங்கேருந்து படிங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தோன்னா ரெஃபரன்ஸ் புக்கு சிலபஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக அணுகுமுறை செய்து படிச்சுட்டுனா ஈஸியாக வெற்றின்றது பார்த்தோன்னா அடைஞ்சிடலாம். இன்றைக்கி இந்த தலைப்பில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, யூஜி டிஆர்பியில் பார்த்தோன்னா வந்து தமிழ் அதுக்கான டெஸ்ட் பேட்சஸ் பார்த்தோன்னா மாணவர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யூஜி டிஆர்பி தமிழை பொறுத்த வரைக்கும் இன்னும் 90 நாள் இருக்குது. மொத்தம் வந்து 26 டெஸ்ட்டஸ் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 26 டெஸ்ட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வாரத்துக்கு 2 தேர்வு அப்படின்ற முறையில் மொத்தம் உங்களுக்கு ஒரு 26 தேர்வுகளை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுகள் அனைத்துமே உங்களுக்கு டிசம்பரோட முதல் வாரத்திலே ஃபுல் மாடல் டெஸ்ட் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் டிசம்பர் முதல் வாரத்திலே முடிக்கிற மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு ஷெடியூல் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் படிக்கிறதுக்கான கரெக்டான நேரம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து படித்தோம், படிக்காமல் இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற நேரத்தை நம்ம சரியாக வந்து பயன்படுத்தலைன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுறது பார்த்தோன்னா வந்து குறைவாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை சார் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பேட்ச் இருந்தால் படிக்கணும் இல்லை, இந்த அட்டவணை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அட்டவணை படி நீங்கள் படிச்சுட்டே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதினாலும் கண்டிப்பாக பார்த்தோன்னா வெற்றி அடைஞ்சிருவீங்க. கட்டாயம் இந்த செக்மெண்ட் வந்து பிளான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாணவராக இருந்தாலும் இந்த பிளான் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த பிளான் நீங்கள் படிக்கும்போது அதுக்கு தேவையான கேள்விகள், அதாவது அதை ப்ராக்டிஸ் நான் படித்ததை வெளிக்கொண்டு வரதுக்கு நமக்கு என்ன ஒன்றா ஒரு தேர்வுன்றது ஒரு அவசியமாக இருக்கும். அந்த தேர்வுக்காக தான் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் என்ன படிக்கணுன்றது உங்களுக்கு சோர்ஸ் புக் நான் உங்களுக்கு கீழே கொடுக்க சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. மொத்தம் வந்து 26 தேர்வுகள் நடக்க போது. உங்களுக்கு நான் சொல்லிட்டுங்களே, தேர்வு நடக்கிற அந்த மாதத்தோட முதல் வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன முடிக்கிறாங்க, சிலபஸ் பார்த்தோன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிக்க போகிறாங்க. அதாவது முழு மாதிரி தேர்வு 3 முழு மாதிரி தேர்வுகள் எழுதி முடிச்சிருப்பீங்க. ப்ளஸ் பார்த்தோன்னா வந்து ஒரு 3500 கொஷின்ஸ் பார்த்தோன்னா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அது 3500 கேள்விகள் கிடையாது, 14000 விடைகளுடன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் அந்த பயிற்சி செய்ய போகிறீங்க. ஒரு கேள்வியை பொறுத்த வரைக்கும் 4 ஆன்சர் வந்து இருக்கும். அந்த 4 ஆன்சருக்கும் என்ன விளக்கம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பார்த்தோன்னா அடித்து முடிச்சிடலாம். ஒரு தேர்வு, அதாவது ஒரு டெஸ்ட்டு நம்ம எழுதும்போது அந்த கேள்வியை சரியாக போட்டோம் அப்படின்ற ஒரு முறை இருக்கும். இன்னொரு பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா, அந்த கேள்வியை தவறாக ஏன் போட்டேன், நான் படித்த விஷயத்துலேருந்து எப்படி மாறுபட்டு போயிருக்கு, அதுதான் வந்து ஒவ்வொரு மாணவரும் பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பாட்டுன்னு படிக்கிறோம், படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எழுதுகிறோம், டெஸ்ட் எழுதிட்டு என்ன பண்ணுறோம் அப்படியே விட்டுறோம். ஆனால் அந்த மாதிரியில் இருக்கக்கூடாது. ஒரு தேர்வு எழுதி முடிச்சுட்டுனே 100 கேள்விக்கு ஒரு தேர்வு நடக்குன்னா அந்த 100 கேள்விக்கு நடக்கிற ஒரு தேர்வில் ஒரு 30 கேள்விகள் வந்து தவறாக இருக்குது அப்படின்னா அந்த 30 கேள்விகள் ஏன் தவறாச்சு, இதுக்கான சோர்ஸ் எப்படி வந்து போச்சு, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இப்படி கேட்டிருக்காங்கல்ல, அந்த பேட்டர்னில் தான் இங்கே அமைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த கேள்விகள் எப்படி நம்மளுக்கு மிஸ் ஆச்சு? ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் வேகன்சி பொறுத்த வரைக்கும் 200லேருந்து ஒரு 300 வேக்கண்ட் தான் அதிகபட்சமாக நமக்கான மேஜர்ஸ் பார்த்தோன்னா இருக்கும் போது. அப்போ ஒரு 300-200 வேக்கண்ட் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாணவர்களில் நம்ம ஸ்டேட் ரேங்கர் எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த வெற்றி வாய்ப்புன்றது பார்த்தோன்னா வந்து கிடைக்கக்கூடிய விஷயமாக வந்து இருக்கும். அந்த வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இன்னிலிருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும். உங்களுக்காகவே பார்த்தோன்னா நம்முடைய ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமிலேருந்து இந்த ஸ்டடி பிளான் தெளிவாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் மட்டும் போதும், நீங்கள் வேறு எதுவும் யோசிக்க தேவை. தமிழ் யூஜி டிஆர்பி படிக்க போகிறீங்கன்னா இந்த பெஸ்ட்டு, இதை விட ஸ்டடி பிளான் வந்து யாராலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போட்டு தர முடியாது. தெளிவாக உட்காந்து 3 நாள் நம்ம தமிழ் ஆசிரியர் உட்காந்து சார் இது மாதிரி கொடுத்துருங்க, இந்த யூனிட் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை நான் 4ஆக பிரித்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோன்னா பிரித்து போட்டிருக்காங்க. அதன்படி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3500 கொஸ்டின் இருக்கும் போது சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் வைஸ் ஒவ்வொரு தலைப்புலையும் ஒரு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரித்து அதுலேருந்து பார்த்தோன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. இதில் முக்கியமானது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தோன்னா ரோல் மாடல், அந்த மாடலில் இருந்தால் நமக்கு கேள்விகள் அமைய போது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்கக்கூடிய கேள்விகள் மொத்தம் உங்களுக்கு ஒரு பல்ஜிடாக வந்து கொடுத்துருவாங்க இந்த பேட்சில் இருக்க மாணவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்சர் கீ வந்து தெளிவாக கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு மாணவர்களும் பார்த்தோன்னா ஏன் தப்பு பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் மாணவர்கிட்ட ஆசிரியர் பார்த்தோன்னா வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா
உங்களை நீங்கள் எதில் வந்து மேம்படுத்தணும், எந்த விஷயத்தில் உங்களை மேம்படுத்தி கொண்டு வரணுன்றதை உங்கள் மென்டார் பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக சொல்லுவாங்க. இந்த பேட்ச் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, அதாவது நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 9/8/2026 நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட போதும், நீங்கள் அந்த UGTRB தமிழில் ஸ்டேட் டாப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்துலாம். சரி, அதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் இருக்கும் போது நீங்கள் அப்படியே பாருங்கள். இந்த பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்பாங்க. டெஸ்ட் பேட்ச் மட்டும் எனக்கு போதும் சார் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 1200 ஃபீஸ் இந்த ஃபீஸ் வரும். 26 டெஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த டெஸ்ட் படி உங்களுக்கு தெளிவாக நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சார் எனக்கு டெஸ்ட் பேட்சே வேணும், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அந்த மெட்டீரியலும் வேணும், ஏன்னா அந்த சோர்ஸை தேடி நான் வந்து நிறைய இடத்துல போய் தேட முடியாது, ஏன்னா நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, இதை நான் தேடி முடிக்கிறதுக்கு எனக்கு 1 மாதம் ஆகும், எதை படிக்கணும் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 1 மாதம் ஆகும், அதனால் எனக்கு அதெல்லாம் முடியாது, இதுதான் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க, அதை வச்சு நான் படிச்சிடுறேன், அதிலிருந்து கேள்வி வர மாதிரி நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க சார். ஆனால் இப்பயும் சொல்கிறேன், அதிலிருந்து கேள்விகள் அப்படியே வராது, அதை சார்ந்த கேள்விகள் வரும். சரிங்களா, உங்களுக்கு புரியுதுங்களா? எப்பவுமே வந்து ஒரு தேர்வு, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் தேர்வு எழுதினாலும் மாணவர்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா, அந்த தேர்வு எழுதுகிறோம், அந்த தேர்விலிருந்து நமக்கு எக்ஸாமில் வரக்கூடிய கேள்விகளை எப்படி அணுகணும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டாலே போதும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் சோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு போது. ரைட், இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே பாருங்கள். இதில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க. டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதுன்னா, ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ சொன்னாங்க. சார் இல்லை சார், இந்த பேட்சை நீங்கள் டெஸ்ட் பேட்சை வந்து 3500 போடுங்க சார், மெட்டீரியல் இருந்தால் நீங்கள் வந்து 8000 போடுங்க சார் அப்படின்னாங்க. அதெல்லாம் வேணாம், நம்ம மாணவர்கள் சரிங்களா, எங்களால் வந்து ஓரளவுக்கு சர்வீஸ் மைண்ட் செட்டில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களால் இந்த ரேட்டுக்கு எங்களால் கொடுக்க முடியும், ஏன்னா வந்து டைப்பிஸ்ட் இருக்காங்க. மற்ற எக்ஸாம் போல மாதிரி இந்த எக்ஸாமில் நிறைய ஸ்டூடெண்ட்லாம் சேர மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு ஏறத்தாழ ஒரு 100 ஸ்டூடெண்ட் வந்து சேருவாங்க. ஒரு 100 ஸ்டூடெண்ட் வந்து சேருவாங்க. அப்போ அந்த 100 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம தெளிவாக ஒழுங்காக கொடுக்கணும். ஏனோ தோணும் ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துட்டா பிரயோஜனம் இல்லை. இது மொத்தம் நான் சிம்பிளாக சொன்னீங்களே, 200 வேக்கண்ட் வரப்போகுது. இந்த 200 வேக்கண்ட்டில் பாஸ் பண்ணக்கூடாது. இந்த தேர்வு ஒழுங்காக யாரெல்லாம் எழுதுறாங்க, நம்ம மாணவர்களாக இருந்தாங்கன்னா கட்டாயம் அவங்க எல்லாருமே வேலைக்கு போகிற மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் அமைச்சு கொடுக்க போகிறாங்க. அந்த கேள்விகள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூனிக்காக எடுக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த வித பயமும் தேவையில்லை. இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த டெஸ்ட்டில் இருக்க கேள்விகள் அப்படியே பார்த்தோன்னா இதோட பிரதிபலிப்பு உங்களுக்கு தேர்வு தாளில் இருக்கும். நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த கேள்விகள் அந்த தேர்வு தாளில் இருக்காது. அந்த நீங்கள் யூஸ் பண்ண மொத்த கேள்வியோட சாராம்சம் மொத்தமே உங்களுக்கு கேள்வித்தாள் அமைகிற மாதிரி தான் உங்களுக்கு கேள்வித்தாள் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டெஸ்ட் பாருங்கள். அந்த தேர்வு தொடர் பொறுத்த வரைக்கும் பேர் அகத்தியர் தேர்வு தொடர், அதாவது அகத்தியர் டெஸ்ட் பேட்ச் தான் வந்து இந்த டெஸ்ட் பேட்சோட பேராக இருக்குது. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் 9/8/2026 முதல் உங்களுக்கு தேர்வு வந்து தொடங்குற மாதிரி இருக்குது. சரிங்களா, இது சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து நமக்கு சிலபஸை பொறுத்தவரையில் மொத்தம் ஒரு 10 யூனிட் வந்து இருக்கும். இந்த 10 யூனிட்டில் எப்படிலாம் வந்து எடுத்து போயிருக்காங்க, ஒவ்வொரு வாரத்துக்கும் பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகள், அதாவது வாரத்துக்கு 2 தேர்வுகள் வந்து நடக்கும். என்னென்னைக்கு தேர்வுகள் நடக்கும் அப்படின்னோம்னா, புதன்கிழமை ஒரு தேர்வு நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்வு நடக்கும். சரிங்களா, கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னும் போது நமக்கு புதன்கிழமை சரி ஞாயிற்றுக்கிழமை சரி ஈவினிங் 6 மணிக்கு தான் உங்களுக்கு கொஸ்டின் மார்க் கொடுப்பாங்க. 6 மணிக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா உங்கள் டைம் பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரம் கொடுப்பாங்க. அந்த 1.5 மணி நேரம் டெஸ்ட் எழுதி முடிச்சு உங்களுக்கு ஒரு 7:30 மணிக்கெலாம் உங்களுக்கு ஆன்சருக்கு உங்கள் குரூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் மதிப்பெண் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லிங்க்கில் நீங்கள் மதிப்பெண் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ரேங்க்கில் இருக்கீங்க. ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி எல்லோரும் எழுது தகுதி தேர்வு எழுதுகிறாங்க, ஆனால் நம்ம எழுத போகிறது நியமன தேர்வு. அப்போது ஒரு காம்படேட்டர் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் போது இன்னும் உத்வேகத்தோடு நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இதுதான் வந்து சிலபஸ் உங்களுக்கு. சரிங்களா, அப்படி அதுவே பாருங்கள், ஒரு வாரத்துக்கு அதாவது 3 நாட்களுக்கு என்ன படிக்க முடியுமோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்கும். சரி, எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3லேருந்து 4 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா போதும். 3லேருந்து 4 மணி நேரம், அவ்வளோதான். அதிகமெல்லாம் கிடையாது. 3 மணி நேரம் தெளிவாக படிக்கிறீங்களா, ஓகே. இல்லை சார் நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் தான் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிச்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு நோட்ஸ் தெளிவாக வந்து கொடுத்துடும். நோட்ஸ் எடுத்து கிளியர் கட்டாக இதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துரும். அதை வரைக்கும் படிங்க, அதை அப்படியே தேர்வில் எதிர்கொண்டீங்கனால முடிஞ்சிட மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்கள் சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதே பார்த்தோன்னா பெருசாக இருந்துச்சு, ஆனால் இல்லை பசங்களால் 3 நாட்கள் அவ்வளோ படிக்க முடியாது அப்படின்றதுக்காக பிரித்து வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்போம். சங்க இலக்கியங்களில் பொறுத்த வரைக்கும் பட்டினைப்பாலை வரைக்கும் ஒரு செக்மெண்ட் ஆகும். அதே போல் வந்து அகத்திணை 550 கைநிலை 40 வரைக்கும் இந்த யூனிட்டே பார்த்தோன்னா 2ஆக பிரித்து வந்து கொடுத்துருக்குங்களா. அடுத்து பாருங்கள் யூனிட் 3 சங்க இலக்கியங்களில் பொறுத்த வரைக்கும் புறம்லேருந்து 8 தொகையிலிருந்து அகம்புறம் வரைக்கும் இந்த நெடுநல் வாடகை வரைக்கும் பார்த்தோன்னா முடிச்சிருப்பாங்க. திருப்பி அதே பண்ணுறாங்க 3, அதாவது சங்க இலக்கியங்களில் திருமுருகாற்று படையிலிருந்து களவழி 40 வரைக்கும் பார்த்தோன்னா கொடுத்துருங்க. இந்த 3 யூனிட் முடிக்கும்போது நீங்கள் பார்த்தா இந்த மாதம் எண்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருப்பீங்க. 3 யூனிட் முடிக்கும்போது ஒரு ரிவிஷன் டெஸ்ட். சரிங்களா, 3 யூனிட் படித்து முடிச்ச மாதிரி ஆயிடும். உதாரணத்துக்கு 150 கேள்விகள் இருக்குன்னா அப்போ ஒரு யூனிட்டுக்கு நம்ம எத்தனை கேள்வி வருகிறத ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏறத்தாழ தோராயமாக ஒரு யூனிட்டுக்கு 15 கேள்வினாலும் ஒரு மாதத்தில் எவ்வளோ நம்ம எடுத்துடலாம், ஒரு 45 கேள்விகள் நம்ம எளிமையாக எடுத்துடலாம்.
அதே போல் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த தேர்வுகள் அப்படி நடக்குங்களா. அடுத்த 5வது தேர்வில் நமக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தா நடக்கும். சரிங்களா, 5 தேர்வுக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒவ்வொரு மாதம் முடிக்கும் போதும் நீங்கள் 3 யூனிட்டை தெளிவாக வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த செக்மெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் இப்படியே வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த 4/10/2026க்குள்ளே நீங்கள் ஏறத்தாழ 8 யூனிட் பார்த்தோன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து விஷயமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பொறுத்த வரைக்கும் யூனிட் 2ஆக உடச்சிடலாம், 3ஆக உடச்சிடலாம். ஆனால் இந்த 9வது யூனிட் வரும்போது 8வது யூனிட் தான் இல்லை, அதான் இந்த 8வது யூனிட் வரும்போது பாருங்கள், 8வது யூனிட்டில் நிறைய சிலபஸை பார்த்தோன்னா வந்து உள்ளடக்கியிருப்பாங்க. பாருங்கள், இந்த 8வது யூனிட்டை பொறுக்கும் 2 உடச்சிடலாம் சார், 2 உடச்சி பசங்களை படிக்க வச்சிடலாம் சார்னாங்க. இல்லைங்க ஐயா, 2 யூனிட்லாம் முடிக்க முடியாது. ஏன்னா இருக்கிற விஷயம் எல்லாமே கொஷின் ஏரியா. இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் கேள்வித்தாள்களில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு பகுதியாக இருக்கும். அப்போ இந்த இடத்த வந்த வரைக்கும் 2ஆக உடச்சி தான் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உரைநடை இலக்கியங்களாகவும் சிறுகதைகள் தோற்றம் வளர்ச்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்த டெஸ்ட் வரதுக்கும் புதினங்களும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நாடகங்கள் இந்த செக்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தோன்னா 4 இருக்கிற தலைப்பை 2ஆக உடச்சி வந்து கொடுத்துருப்பாங்க. 2ங்களா, அதை இந்த செக்மெண்ட்டு 3 செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரே தலைப்பை 3 ஸ்பிட்டாக வந்து பிடிச்சிருக்காங்க. ஏன்னா யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய தலைப்பு. சிலபஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க படித்தவங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் வந்து தெரியதாக இருக்கும். அதே போலங்க இந்த 9வது யூனிட் வரும்போது 9வது யூனிட் பாருங்கள், இது ஒரு 2 இதில் முடிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து 10 பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஒரு யூனிட் தான். இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். இந்த சின்ன விஷயங்கள், இந்த போக்குகள், இலைகள், இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த 10வது யூனிட் படிக்கும்போது ஸ்பீடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் உட்காந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிச்சிங்கன்னா இந்த யூனிட்டை வந்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள், இம்பார்ட்டன்ஸ் வார்த்தை மட்டும் தான், அந்த நோட்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம உங்களுக்கு நோட்ஸ்லாம் அது தெளிவாக வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் பார்த்தோன்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு எழுதணும். அப்படி இருந்தாலுமே அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கிட்ட வந்துட்டிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ நம்ம 10வது மாதம் வந்துட்டோம். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பாய் ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் முடிக்கல, நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுறீங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு 2 தேர்வுகள் வந்து எழுதுனீங்க. ஆனால் இதன் பிறகு பொறுத்த வரைக்கும் என்னென்னா வாரத்துக்கு 1 தேர்வு வந்து எழுதுவீங்க. அப்போ இந்த தேர்வு எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னும் போது 1லேருந்து 7 டெஸ்ட் வரைக்கும். அப்போ 1லேருந்து 7 டெஸ்ட் வரைக்கும் என்னென்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ 1வது டெஸ்ட்லேருந்து நம்பர் 1, அதாவது 1வது டெஸ்ட்லேருந்து 7வது டெஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய தலைப்பை பாருங்கள். இந்த 6 டெஸ்ட்டு இந்த சேர்த்து 6வது இந்த 7வது டெஸ்ட்டு சேர்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்த்தோன்னா எழுத போகிறீங்க. அதே போல் தான் 8லேருந்து அடுத்து பார்த்தோன்னா வந்து 14 வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். 8லேருந்து 15 வரைக்கும் இருக்கும் போது அப்போ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல்லாமே ஒரு 3 ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த 3 ரிவிஷன் டெஸ்ட்டு முடிக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு மனசில் தோன்ற என்னென்னா, நான் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே தோணும். அப்போ இது முடிச்சு 150 இது வரைக்குமே நான் ஒரு 450 கேள்விகள் ப்ராக்டிஸ் மட்டும் இது முடிச்சு இதுலேயும் நான் தெளிவாகலை அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க. ஏன்னா 3 படிக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிங்க அர்த்தம். அப்போ முடிச்சோடனே ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த ஃபுல் மாடல் எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு எக்ஸாமில் 150 கேள்விகள் நடத்த போகிறாங்க. அப்போ இந்த 150 கேள்விகளில் நம்ம எப்படியா இருந்தாலுமே 120லேருந்து 130 கேள்விகள் போட்டாயிடும். இது ஃபஸ்ட் டெஸ்ட்டில் சாத்தியமா சார் அப்படின்னம்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டில் சாத்தியம் ஆகாது. ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு நிலைக்கு வந்து வந்திருப்பீங்க. ஏற்கனவே படித்த மாணவர்களாக இருந்தால் சரி, புதிய மாணவர்களாக இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகி நிற்பீங்க. 100 கொஷின்லேருந்து 110 கொஷின் உங்களுக்கு வந்து நிற்கும். சரிங்களா, 110 கேள்விகள் தெளிவாக வந்து நிற்கும். இந்த இடத்துல தான் என்ன ஆகணும்னா, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு ஒரு மூலாதாரமாக இருக்க போகுது. நான் என்ன தப்பு பண்ணேன், எந்த யூனிட்டில் நான் வீக்காக இருக்குன்றது தெரியுறதே இந்த ஃபுல் மாடல் எக்ஸாமில் தான் தெரியும். அப்போ நீங்கள் எங்கெல்லாம் வீக்காக இருக்கிறேன்றத அந்த மைனஸை ப்ளஸ் பண்ணுறது தான் இந்த 1 வார கேப்பு. இந்த 1 வார கேப்பில் நீங்கள் 2வது டெஸ்ட் எழுத போகிறீங்க. இந்த தேர்வுகளில் 100 மதிப்பெண் நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா இந்த 2வது தேர்வில் நீங்கள் கட்டாயம் அடித்து சொல்கிறேன் 120 கேள்விகள் நீங்கள் பெறுவீங்க. 120 கேள்விக்கு இந்த 2வது டெஸ்ட் அடிப்பீங்க. அப்போ அப்படி இருந்தாலுமே நீங்கள் ஒரு 30 கேள்விகள் நீங்கள் கம்மியாக எடுத்துருக்கீங்க. அப்போ அடுத்த டைம் நீங்கள் அடுத்த 1 வார கேப்பில் என்ன பண்ண போகிறீங்கன்னா திருப்பி உங்களை மெருகேற்ற போகிறீங்க. 3வது டெஸ்ட் எழுத போகிறீங்க. 3வது டெஸ்ட் எழுதும்போது 120 எடுத்து நீங்கள் 130 கேள்விகள் அடிச்சிருவீங்க. இந்த 130 ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நீங்கள் ரெடியாக இருக்கும்போது அடுத்து பாருங்கள், நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த யூஜிடிஆரை பொறுத்த வரைக்கும் 12/22/11/2026 முடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இது முடிச்சிச்சிங்களா? இப்போ இது முடிஞ்ச உடனே அடுத்த வாரம் முதல் வாரமே என்ன நடக்கும், உங்களுக்கு தேர்வு வரலாம். இல்லை தேர்வு வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்து மேலும் 2 முழு மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து பார்த்தா நம்ம அகாடமி சார்பாக வந்து எழுதி கொடுப்பாங்க. அப்போ ஆவரேஜாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 5 முழு மாதிரி தேர்வுகள் எழுதலாம்.
ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் 22/11/2026 மொத்த போர்ஷன் முடிச்சுட்டு நீ கேள்வித்தாள் எப்படி வேண்டாம் கொடு. நீ எப்படி கொடுத்தாலுமே நான் எவ்வளோ கொஸ்டின் போட்டுருவேன், 130 கேள்விக்கு நான் ரெடியாக இருக்கேன். கேள்வித்தாள் எப்படி வந்தாலுமே, ஈஸியாக வந்தாலும் 130 விடுவேன், கஷ்டமாக இருந்தாலும் நான் 130 விடுவேன். எனக்கு தெரிந்த கேள்விகள் அதாவது எனக்கு எல்லாருக்கும் தெரிந்த கேள்விகள் கட்டாயம் எனக்கு தெரியும். மற்றவர்களுக்கு தெரியாத கேள்வியை அதையும் நான் போடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் எதிர்வரும் கேள்விகள் எதிர்வரும் தேர்வுகளை நம்ம ஈஸியாக வெற்றி பெற மாதிரி இருக்கும். காரணம் ஒன்றே எனக்கு புரிஞ்சுக்குங்க, இப்போ வந்து போட்டியாளர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னி வரைக்கும் டெட் பேப்பர் கிளியர் பண்ணி 80,000 பேர் இருப்பாங்க. இந்த 80,000 பேரில் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 45,000 ஒரு 60,000 பேருக்குள்ளே இந்த பேப்பர் 2 45,000 பேர் மேலே கண்டிப்பாக இருப்பாங்க. பேப்பர் 2 கிளியர் பண்ணவர்களாக இருப்பாங்க. இந்த பேப்பர் 2ல் தமிழ் தேர்வு மட்டும் எழுதக்கூடிய நபர்களாக பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 5,000 பேர் இருப்பாங்க. அது இப்போ UGTRB தமிழ் எழுதுகிற நபர்கள் 3,000 5,000 பேர் எழுத போகிறாங்க. அப்போ அந்த 5,000 பேருக்குள்ளே நம்ம ஒரு 200 பேருக்குள்ளே வரணும் அப்படின்னம்னா கட்டாயம் 110 130 கேள்விகள் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வேலை வாய்ப்புன்றது சாத்தியமாக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க. இந்த வாய்ப்பு நீங்கள் வந்து இந்த தேதி நீங்கள் நான் எப்பயும் சொல்கிற பாருங்க, டெஸ்ட் பேட்ச் என் கூட சேரணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. இந்த ஷெடியூல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் எடுத்து வச்சுட்டு இந்த ஷெடியூல் படி நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஓன் ப்ராக்டிஸ் கூட பண்ணுங்கள். கட்டாயம் பார்த்தோன்னா வந்து வெற்றி பெற்றுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு யூனிக்காக உங்களுக்கு ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்கும். ஏன்னா எப்பவுமே என்னென்னா ஒரு திட்டம் வகுத்தல் தான் வந்து முக்கியமான விஷயமே. ஒரு வழி நடத்தணும் தான், நம்ம யார் வழி நடத்துகிறாங்க, நம்ம எப்படி அந்த இடத்த போய் சென்றடைய போகிறோன்ற ஒரு திட்டம் இருந்தால் போதும், கட்டாயம் நம்ம அந்த இலக்கை போய் அடைஞ்சிடலாம். இதில் ஒன்றே ஒன்று நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த ட்ராப் அவுட் ஆகுது. என்னோடய சூழ்நிலை இப்படி இருக்குது சார், அதனால் நான் வந்து அவுட் ஆகிறேன் சார், என்னால் முடியல சார், என்னால் தூக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட் ஆகாமல் இந்த இருக்கக்கூடிய ஒரு 90 நாட்களை கரெக்டாக பயணிச்சிங்கன்னா எதிர்வரும் UGTRBயில் நீங்கள் வெற்றி பெறுவது யாராலுமே வந்து தடுக்க முடியாது. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக பார்த்தோன்னா வெற்றி பெற்றலாம். ஈஸின்றது யாருக்குன்னா, இந்த தேர்வுகளில் கடினமாக யார் பயிற்சி செய்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் வந்து வெற்றி பெறுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த டெஸ்ட் பேட்ச் நமக்கு தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன், அதாவது நம்மளுடைய லோக்கல், அதாவது ஆரணி பிரான்ச்சில் வந்து எழுதக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் 2,000 ஃபீஸாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் 1,200 பார்த்தீங்கன்னா ஃபீஸாக இருக்கும். அந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கூகுள் பே அல்லது ஃபோன்பேயில் 9626363567 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணுங்கள். அப்படின்னாலும் இந்த ஸ்கேனர் மூலிமா என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து அந்த ஸ்கேனர் மூலிமா நீங்கள் பே பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்முடைய எடுத்து 9366386620 அப்படின்ற எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணிவிடுங்க. இல்லை சார் எனக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஹார்ட் காப்பி எனக்கு அனுப்பிச்சிடுங்க, அப்போ தான் நான் வந்து படிக்க முடியும். உங்கள்கிட்ட சோர்ஸ் இருந்தால் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும். சோர்ஸ் இல்லை அப்படின்ட்டிங்கன்னா உங்களுக்கு 3,500 பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வரும். உங்களோட நீங்கள் கொரியர் நீங்கள் உங்களோட வீட்டு அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 5 நாட்களுக்குள்ள, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அந்த கொரியர் ஃபுல்லாமே வந்து உங்கள் வீடு வந்து சேர்ந்துடும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா வந்து 9/8/2000 பேட்சை பொறுத்த வரைக்கும் 9/8 தேதி பேட்ச் 9ஆம் தேதி ஆக போகுது. இப்போத்துலேருந்து உங்களுக்கு தேவைப்படுற நபர்கள் அட்மிஷன் போட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து சேர்கிறதுக்கே நமக்கு ஏறத்தாழ எவ்வளோ நாட்கள் ஆயிடுது, 1 வார காலம் ஆயிடுது. அப்போ நம்ம அந்த 1 வாரம் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து இந்த மெட்டீரியல் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வாங்கி இந்த தேர்வுக்கு நான் வந்து படிக்கணும் அப்படின்னோம்னா இப்போத்துலேருந்து அட்மிஷன் போட்டால் தான் நம்ம எல்லாமே நம்ம கைக்கு வந்து சேர்கிற மாதிரி இருக்கும். இப்போ நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னோம்னா 24ஆம் தேதி ஒருத்தர் போடுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 30ஆம் தேதி ஆகும். மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக அதிகபட்சம் சொல்கிறேன் 24ஆம் தேதி போட்டால் 25ஆம் தேதி கூட போகும். அது அவங்கவுங்க ஏரியாவில் இருக்க கொரியர் ஃபெசிலிட்டி பொறுத்து. அதனால் அந்த பேட்ச் தேவைப்படுற நபர்கள் வந்து பார்த்தோன்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கள், நம்முடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இந்த ஷெடியூலை பார்த்தோன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோன்னா அந்த லிங்க் வந்து நான் கொடுக்க சொல்கிறேன். இந்த ஷெடியூல் எடுத்து நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷனும் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு வந்து ஷெடியூல் படி நீங்கள் டெஸ்ட் வச்சுருங்க, நீங்கள் கொடுக்குற மெட்டீரியல் கொடுத்துருங்க, நான் படிச்சிடறேன், பாஸ் பண்ணலன்னா அவனை உங்களை கேட்பேன் சார் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பாஸ் பண்ணலன்னா என்னை கேளுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான், அந்த தேர்வு கடைசியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செஞ்சீங்களா, முயற்சியில் நல்ல மதிப்பெண் எடுத்தீங்களா, அப்போ நீங்கள் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா வந்து இது உங்கள் வாழ்க்கைக்கான போராட்டம். நான் உத்தரவாதம் கொடுக்குறது மட்டும் இல்லை, உங்களோட உழைப்பு கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் வெற்றின்றது பார்த்தோன்னா வந்து சாத்தியமாக இருக்கும். சரிங்களா? உழைக்க நீங்கள் தயார் என்றால் உங்களை உழைக்க வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். சரிங்களா? தேவைப்படும் நபர்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி நம்பருக்கு கால் செய்து நீங்கள் தகவல் பெற்றுருங்க. தேங்க்யூ.